வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். நான் ரக்ஷனா சனார். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக தலைப்பு செய்திகள். கிழக்கில் கடையடைப்பு போராட்டம் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. விரைவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் ஊடகவியலாளர் அசாத் மௌலானா. நாட்டில் காணப்படும் பேருந்துகளில் புதிய திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சிலை வைக்க வேண்டும் என பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக நளின ஜேதிச தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கில் எதிர்வரும் 15ஆம் தேதி முன்னெடுக்கப்பட இருந்த கடை அடைப்பு போராட்டமானது எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அளவுக்கு மீறிய இராணுவ பிரசன்னத்தை ஆட்சேபித்தும் முத்தையன் கட்டுக்குளத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவ அடாவடித்தனத்தில் உயிரிழந்தமையை கண்டித்தும் இலங்கை தமிழரசு கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள இந்த கடையடைப்பு போராட்டமானது எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறாது என கூறப்பட்டுள்ளது. மடு தேவாலய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதையடுத்து தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்துடன் நல்லூர் உற்சவ தினங்கள் குறித்தும் கலந்துரையாடிய பின்னர் முன்னர் அறிவித்தபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி கடையடைப்பு வடக்கு மற்றும் கிழக்கில் முன்னெடுப்பதில்லை எனவும் எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அதை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் ஊடக செயலாளரான அசாத் மௌலானா வெகு விரைவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனுக்கும் தொடர்புகள் இருப்பதாக அசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் ஹன்சிர் முகமது பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு பிள்ளையானின் வேண்டுகோளின் பிரகாரம் பிள்ளையானுக்கு நெருக்கமான தான் உள்ளிட்ட குழு ஒன்று இராணுவ புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது அசாத் மௌலானா வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் நிலையில் கடுமையான முயற்சிகளின் பின்னர் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். அதன் பிரதிபலனாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவும் அது தொடர்பில் விரிவான வாக்குமூலம் ஒன்றை வழங்கவும் அசாத் மௌலானா இலங்கை வர சம்மதம் தெரிவித்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. வெகு விரைவில் அவரை இலங்கைக்கு அழைத்து வரும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட தூர பேருந்துகளில் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கான ஒரு முன்னோடி திட்டம் தனியார் துறையின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு கமரா அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் ஓட்டுநர் நடத்தையை கண்காணிக்கவும் தேவைப்படும் போது எச்சரிக்கைகளை வழங்கவும் 40 AI கமராக்கள் பேருந்துகளில் நிறுவப்பட உள்ளன. இந்த அமைப்பு மூலம் ஓட்டுநர் சோர்வு, மயக்கம் அல்லது கண்மூடல் போன்ற அறிகுறிகளை கண்டறிய முடியும் எனவும் போக்குவரத்து விதிகள் மற்றும் ஆசனப்பட்டி பயன்பாடு ஆகியவற்றின் இணக்கத்தை கண்காணிக்க முடியும் எனவும் இது ஓட்டுநர்களுக்கு சமிகைகளை வழங்கும் மற்றும் பேருந்தை கட்டுப்படுத்தவும் உதவும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் முதல் கட்டம் போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் கதிர்காமம் பேருந்து சாலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது பல நீண்ட தூர பேருந்துகளில் AI கமராக்கள் பொருத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானமானது மஹிந்த ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ஷவை இழிவுபடுத்துவதும் அவமானப்படுத்துவதுமே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகள் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளார்கள். ராஜபக்ஷ குடும்பத்தின் பேராசை குறித்து நான் பல தடவைகள் விமர்சித்துள்ளேன். ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய, கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு வீரர். அரசாங்கம் உங்களது வீரனை வெளியில் போட போகின்றோம் என்று தொடர்ச்சியாக அவரை அவமானப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதன் மூலம் எவ்வளவு தொகையை மிச்சப்படுத்த முடியும் என்ற கணக்கு விவரங்களை பகிரங்கப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதா? அது தொடர்பான உண்மை தகவல்களை வெளியிடுவார்களா என்று திலீப் ஜெயவீர இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க எதிர்க்கட்சி முயற்சிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நலிந்த ஜேதிச அவர்களின் செயல்களை முன்னாள் ராஜபக்ஷ நிர்வாகத்தின் செயல்களுடன் ஒப்பிட்டுள்ளார். மேலும் தாக்குதல்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாண பாதுகாப்பு படைகளின் தளபதியாக அவர் பதவி வகித்த காலப்பகுதி தொடர்பில் இன்னும் விசாரணையில் உள்ளது. இத்துடன் அவரை பதவி நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர் நிராகரித்துள்ளார். முந்தைய நாடாளுமன்ற அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளின் போது அருண ஜெயசேகரவின் பெயர் எழுப்பப்படவில்லை. எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளின் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. உண்மையான சூத்திரதாரி பக்கத்திலிருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாக எதிர்க்கட்சியின் திடீர் ஆர்வம் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறை தகவல்கள் இருந்த போதிலும் செயல்பட தவறியவர்களே குற்ற புலனாய்வு திணைக்கள விசாரணைகள் குறிவைப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.